Hi guys, welcome to Chennai IAS Academy. So வரவிருக்கக்கூடிய தேர்வு TNPSC குரூப் தேர்வுகளுக்கான TNPSC குரூப் 2, 2A மற்றும் 4 தேர்வுகளுக்கான புக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ புக்ஸ்னுடைய ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees ஆகுது. ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ புக்ஸ்னுடைய ஆர்டர் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம். மேற்கொண்டு புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கீழே தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9043211311 அல்லது 9043211411. Good morning students, welcome to Chennai IAS Academy. Today நமக்கு எக்கனாமிக்ஸ்ல செட் 3 பார்க்குறோம். Today நம்ம எக்கனாமிக்ஸ்ல செட் 3 வந்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீக்வன்ஸாக நம்ம செட் 3 வந்து பார்க்குறோம். ஆல்ரெடி செட் 1 செட் 2 வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறதோட மிக முக்கியமான நோக்கம் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ல மெஜாரிட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ல வந்து கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். ஒவ்வொரு எக்ஸாம் நடக்க போற கண்டினியூ எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பா ஒரு 10ல ஒரு கொஸ்டினாவது ரிப்பீட் ஆக தான் போகுது. எக்கனாமிக்ஸ்ல ரீசன்ட் நடந்த கடைசியா நடந்த குரூப் 1ல எக்கனாமிக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 5 years பேக் கேட்ட அதே கொஸ்டின் சேம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்ல அந்த எக்கனாமிக் பிளானிங் வந்து இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் யார் வேணும்னு சொன்னது அந்த கொஸ்டின் அப்படியே வந்து குரூப் 1ல ரிப்பீட் பண்ணிருக்காங்க 2021 எக்ஸாம்ல. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. மெஜாரிட்டி ஆஃப் நம்ம பார்க்குற மாடல் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல கேட்குறாங்க, அது எப்படி திருப்பி அதே ஸ்ட்ரக்சர்ல அதே மாதிரி வரலாம், மேபி அதை தழுவி வேற மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அது தொடர்ச்சியாக இப்போ நம்ம செட் 3 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நிதி ஆயோக் நிதி ஆயோக்கின் குறைந்தபட்ச ஆதார விலை, அதுதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். இப்போ மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எதற்காக? அதாவது விவசாயிகள் அவங்களுடைய மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்னது? விவசாயிகள் அவங்க உற்பத்தி செய்யற பொருட்களை மார்க்கெட் அதாவது சந்தைகள்ல விற்க முடியல அப்படின்னா கவர்மெண்டே வச்சிருக்கிற ஒரு சில நிறுவனங்கள்ல நம்ம போய் கொடுத்தா அதற்காக குறைந்தபட்சம் ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் கவர்மெண்ட் கொடுக்கிற ஒரு குறைந்தபட்சமான ஒரு விலை தான் நம்ம என்ன சொல்றோம், குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறோம். இப்போ குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பான மதிப்பீடு அறிக்கையின்படி கீழ்காணும் எந்த கூற்று சரியானது? பாருங்க, சரியானதா கேட்கிறாங்க, தவறானது கிடையாது. சரியானது எது கேட்கிறாங்க? ஃபர்ஸ்ட், குறைந்தபட்ச ஆதார விலை விதைப்பு காலத்திற்கு முன்பே அறிவிக்கப்படும். ஓகேவா? கரெக்டான ஸ்டேட்மெண்ட். விதைப்பு காலத்திற்கு முன்பே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்கூல் புக்ல குறைந்தபட்ச ஆதார விலையை பற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். ஸ்கூல் புக்ஸ்ல பாக்ஸா இருக்கும். அந்த பாக்ஸ்ல குறைந்தபட்ச ஆதார விலைனா என்னன்னே மென்ஷன் பண்றது. அப்போ இது விதைப்பு காலம், அதாவது நம்ம சோவிங் சீசன் எழுதுறோம்ல, அதாவது பயிர்களை விதைக்கிற அந்த காலத்திற்கு முன்பாகவே அறிவிக்கப்படுகிறது தான் எம்எஸ்பி. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது, குறைந்தபட்ச ஆதார விலையின் நோக்கம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பது ஆகும். கண்டிப்பா மேபி இப்போ நம்ம தெரியும் இந்தியாவில் விவசாயம் தான் இந்தியாவோட எக்கனாமி முதுகெலும்பு அப்படின்னு சொன்னாலும் விவசாயிகள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த பாதிக்கப்படுறதுல இருந்து மீள்வதற்காக விவசாயிகளுக்கு விலை ஆதாரம் அளிப்பதற்காக, இப்போ விலை ஆதாரம்னா அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்களுடைய பொருட்களை குறைந்தபட்சமா ஒரு விலை வாங்குறதுக்கு அவங்களுக்கு நஷ்டம் அடையாம இருப்பதற்காக ஒரு விலை உத்தரவாதம் தான் ரெண்டாவது. அப்போ ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை மிக நன்மையானது. அதோட முக்கிய நோக்கமே இதுதான். அதனால ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், உலகமயமாக்கலினால் ஏற்பட்டுள்ள தங்கு தடையற்ற வர்த்தகத்தின் விளைவாக விவசாய பொருட்களின் விலையில் ஏற்படும் தேவையற்ற ஏற்ற இறக்கங்களில் இருந்து விவசாயிகளை காப்பது முக்கியம் அல்ல. முக்கியம் அப்படின்னு வார்த்தை கொடுத்திருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட். முக்கியம் அல்ல கொடுத்துட்டாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ என்ன இந்த உலகமயமாக்கல்? இங்கிலீஷ்ல வந்து குளோபலைசேஷன் அப்படிங்கிறாங்களா, அதாவது அனைத்து நாடுகளும் எல்லா நாடுகளும் வருது அப்படியே எல்லாம் இன்டர் கனெக்டடா இருக்கு. குளோபலைசேஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த குளோபலைசேஷன் விளைவாக விவசாய பொருட்களின் விலையில் ஏற்படும் தேவையற்ற ஏற்ற இறக்கங்களில் இருந்து விவசாயிகளை காப்பது முக்கியம். அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது வந்து முக்கியம் அல்லன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஏ பி இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். நமக்கு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பி தான் கரெக்ட். ஏ மற்றும் பி இது மட்டும் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ பாருங்க எம்எஸ்பி. அப்போ எம்எஸ்பி பத்தி தெரிஞ்சுக்கணும். எம்எஸ்பி வந்து விதைப்பு காலத்திற்கு முன்பே அறிவிக்கப்படுகிறது, விலை உத்தரவாதம் விவசாயம் கொடுக்கப்படுவதற்காக. அவ்வளவுதான் எம்எஸ்பி. எம்எஸ்பி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே எம்எஸ்பி அறிகிறது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து
நெல்லுக்கு வந்து எம்எஸ்பி இருக்குது, வீட்டுக்கு எம்எஸ்பி இருக்குது. அதே இது கரும்புக்கு பாத்தீங்கன்னா வேற இருக்கிறாங்க, ஃபேர் ரிமுனரேட்டிவ் பிரைஸ் அப்படிங்கிறாங்க, எஃப்ஆர்பி. கரும்புக்கு வந்து எம்எஸ்பி கிடையாது, இது எஃப்ஆர்பிங்கிறது ஃபேர் ரிமுனரேட்டிவ் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரும்புக்கு வேற ஒரு விதையை சொல்றாங்க. செகண்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு நோபல் லாரட்ஸ், அதாவது நோபல் பரிசு வாங்கியவர், நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அபிஜித் பானர்ஜி. அபிஜித் பானர்ஜி 2020 நோபல் பரிசுல இந்தியாவில், அதாவது இந்தியாவில இருந்து நோபல் பரிசு வாங்கிய எக்கனாமிஸ்ட் சார்பாக யாரும் இருக்கிறார், அபிதேஜ் பானர்ஜி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வாங்கியிருக்கிறாரு. அவரின் கூற்றுப்படி கோவிட் பெருந்தொற்றால் பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியால் ஏற்பட்டுள்ள பொருளாதார வழியை குறுகிய கால அடிப்படையில் கடப்பதற்கான தீர்வாக அவர் கூறுவது. அதாவது என்னது, நமக்கு தெரியும் கோவிட் சிச்சுவேஷன், லாக்டவுன் 1 தான் ஃபர்ஸ்ட். லாக்டவுன் 1 வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருந்தது. ஏகப்பட்ட செக்டார், எம்எஸ்எம்இ, டூரிசம், சாதாரண ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், எல்லா இண்டஸ்ட்ரியும் அடி வந்தது. அப்போ இதனால நிறைய வேலை வாய்ப்பு கிடைச்சது. இதுல வந்து பணக்கார மக்கள் வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய நிலையை வந்து கோப்ப பண்ணிட்டாங்க. ஆனா அடித்தட்ட மக்கள் இருக்கிற ஏழைகள் அவங்களுடைய நிலை வந்து ரொம்ப படுமோசமானது. அதனால நிறைய எக்கனாமிஸ்ட், இவர் மட்டும் இல்ல, நிறைய எக்கனாமிஸ்ட், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்கனாமிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஏழைகளுடைய கையில வந்து பணத்தை கொண்டு போய் சேருங்க. அதாவது ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்ல மினிமம் ஆவரேஜா ஒரு சில அமௌண்ட் வந்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு ஒரு அமௌண்ட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதுல அபிதேஜ் பானர்ஜி சொன்ன அதே கூற்று தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பெரு நிறுவனங்களின் கையில் அதிக பணம் கொடுப்பது. இது கண்டிப்பா வராது, உனக்கே தெரியும். ஏன்னா பெரு நிறுவனங்கள் கையில கொண்டு போய் நம்ம பெரும் தொகை கொடுத்தா அது வந்து பொருளாதாரத்தை ஊக்குவிக்குமா? ஏன்னா பொருளாதாரமே இன்ஆக்டிவ் நிலையில இருக்குது. அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஓகே. ரெண்டாவது, பெரு நிறுவனங்களுக்கு வரி குறைப்பு செய்வது. அதாவது நாடே பெரும் ஒரு ஆபத்துல இருக்குது. இந்த நேரத்துல வந்து கார்பரேட் டாக்ஸ், பெரு நிறுவனங்களுக்கு கார்பரேட் டாக்ஸ், நிறுவனங்களை வரியை குறைக்க முடியுமா? குறைக்க முடியாது. அது ஆல்ரெடி குறைச்சிருக்கு, வேற செஞ்சிருக்கிறோம். நெக்ஸ்ட், அப்ப ரெண்டாவது ஆப்ஷனும் ராங். ஏழை மக்களின் கையில் அதிக பணத்தை கொண்டு சேர்க்கும். இதுதான் நம்ம இப்ப சொன்னது. அப்போ ஏழைகளுடைய கையில வந்து பணத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. இது வந்து ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட் செய்தாங்க. இப்ப நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா லாக்டவுன் 1ல வந்து 2 மாதங்களோ 3 மாதங்களோ மாதம் 1000 ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் கொடுத்திருந்தாங்க. அப்போ இதெல்லாம் என்னது, ஒரு குடும்பம் அவங்களுடைய தேவை, குறைந்தபட்ச தேவை, அதுக்காக நம்ம 10,000 15,000 கொடுக்க முடியாது. கவர்மெண்ட் அடிப்படையில குறைந்தபட்ச தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு மினிமம் அமௌண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுதான் அவர் சொன்னது. அபிதேஜ் பானர்ஜி அதே தான் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு சைடு பார்க்கும்போது ஒரு நல்லதாகவும் தெரியும், இன்னொரு சைடு பார்க்கும்போது இந்த மாதிரி அனைத்து மக்களுக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட்ல விடும்போது அது வந்து விலைவாசி ஏற்றத்தை ஊக்குவிக்கும், இன்ஃபிளேஷனை ஊக்குவிக்கும். அதுவும் ஒரு தடவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை சார்ந்து வேற என்ன பார்க்கணும்னா, ஹெலிகாப்டர் மணி அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன ஹெலிகாப்டர் மணி? என்ன சார் ஹெலிகாப்டர் மணினா என்னது அப்படின்னா, ஹெலிகாப்டர் இருந்து பணத்தை போடுவாங்களா? அந்த மாதிரி தான் கிடையாது. ஹெலிகாப்டர் மணினா என்ன ஸ்டேட்மெண்ட்னா, கோவிட் பெருந்தொற்றுனால நிறைய மக்களுக்கு பணமே கிடைக்காம இருந்தது. அப்ப புதுசா வந்து கவர்மெண்ட் தான் வந்து ரூபாய் நோட்டில் அச்சடிக்கிறது. ஆர்பிஐ தான் ரூபாய் நோட்டை அச்சடிக்கிறாங்க. அப்ப ஆர்பிஐ கிட்ட இருந்து அதிக அளவான ரூபாய் நோட்டில் அச்சடிச்சு அந்த ரூபாய் நோட்டுகளையே மக்களுடைய அக்கௌண்ட்ல போயிட்டு நம்ம என்னது மக்கள் கையில கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பேர்ல என்ன சொல்றாங்க, ஹெலிகாப்டர் மணி. அதாவது புதுசா பணத்தை அச்சடிச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது, அதுதான் ஹெலிகாப்டர் மணி சொல்றாங்க. ஆனா இதை நம்ம ஃபாலோ பண்ணல. ஏன்னா இது வந்து விலைவாசி ஏற்றத்தை ஊக்குவிச்சிடும். ஆனா இந்த கான்செப்ட் பேரு ஹெலிகாப்டர் மணி அப்படிங்கிறாங்க. அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. தேர்ட் கொஸ்டின் இது பாருங்க, இது பியூர்லி டேட்டா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரூப் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த ரீசன் நடந்த 2021 குரூப் 1 கொஸ்டின்ல கேட்டது. பியூர்லி இது நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினா கூட பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வித் எக்கனாமிக் லிங்க்டான கொஸ்டின் தான். அப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் டு ஜூன் அதுதான் முக்கியமானது. கோவிட் பேண்டமிக்ல நமக்கு ஸ்டார்ட் பண்ணதே கோவிட் வந்து மார்ச் எண்ட்ல, ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த பினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஏப்ரல் டு ஜூன் அந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல நடந்த நிகழ்வுகளை தான் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தொகுப்பாகவும் ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டினாகவும் கேட்டுக்கிறாங்க. அப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாமா? இப்போ இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை கோவிட் பெருந்தொற்றால் இந்த நிதியாண்டில் முதல் கால்பகுதி ஃபர்ஸ்ட் குவார்டர் ஏப்ரல் டு ஜூன் பொருளாதார நடவடிக்கைகள் முன்பு எப்போதும் இல்லாத பெருமுடக்கம் ஏற்பட்டது. ஆமா, கண்டிப்பா பெருமுடக்கம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய சரிவை நம்ம சந்திச்சதே கிடையாது இந்தியா.
அப்போ அதுல என்னென்ன பாதிப்பு அடைஞ்சது இந்த உண்மையை பிரதிபலிக்கின்ற ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? அதாவது இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது மட்டும் பிரதிபலிக்குது அப்படின்னு எல்லாமே ரெண்டா இதெல்லாம் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கட்டுமான பணிகள் சுமார் 50% சுருக்கமடைந்தது, கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ கட்டுமான துறைகள்னா பில்டிங் கட்டுறது, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறது, பெரிய பெரிய பிரிட்ஜஸ் கட்டுறது, பெரிய பெரிய ரோடு போடுறது, எல்லாமே கட்டுமான பணி தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கட்டுமான பணிகள் தான் வரப்போகுது. இப்போ கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட 50% சுருக்கமடைந்தது. என்ன 50% சுருக்கமடைந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, மொத்த வளர்ச்சியில 50% கான்ட்ராக்ஷன், 50% வளராம இருக்குது. அது நம்ம 50% சுருக்கம் அப்படிங்கிறோம். இங்கிலீஷ்ல கொஸ்டின் கூட பாருங்க. Contraction of around 50.3% in the construction sector. அப்போ கட்டுமான துறை, அதுதான் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் சொல்றாங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா கட்டுமான துறைகள்ல கிட்டத்தட்ட 50%. என்ன அந்த கட்டுமான துறை நமக்கே தெரியும். போன தடவை லாக்டவுன் டைம்ல இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள், மைக்ரேண்ட் லேபர் சொல்லிட்டு இந்த வார்த்தை அதிகமா நம்ம நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம். என்ன இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள்? இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் வட இந்தியாவில இருந்து சவுத் இந்தியாவுக்கோ, இல்லாட்டி சவுத் இந்தியாவில இருந்து ஒரு சில நபர்கள் தான் வட இந்தியாவுக்கு போறாங்க. அதிகமான மக்கள் வட இந்தியாவில இருந்தா சவுத் இந்தியாவுக்கு, சென்னை, பெங்களூர், அப்புறம் கேரளா, இந்த மாதிரி நகரங்கள்ல அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அங்கிருந்து இங்க வந்து வெறும் கட்டுமான, சென்னையில எடுத்து பாத்தீங்கன்னா கட்டுமான தொழில் பண்ற சின்ன சின்ன கூலி வேலைகள் செய்யறவங்க எல்லாருமே ஹிந்திக்காரர்கள் தான் இருப்பாங்க, வட இந்தியர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அங்க வேலை வாய்ப்பு கிடைக்காம இங்க வந்து அதற்குரிய வேலை வாய்ப்பு இருக்கிறாங்க. அப்போ புலம்பெயர்ந்தவர்கள் அந்த டைம்ல எல்லாருமே அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் எந்த விதமான கட்டுமான எதுவுமே ஸ்டார்ட் பண்ணது. அதனாலதான் மிகப்பெரிய சுருக்கம் அடைஞ்சிருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. உற்பத்தி துறையில் கிட்டத்தட்ட 39%. உற்பத்தி துறைனா என்னது? மேனுஃபேக்சரிங் செக்டர், பொருட்களை உற்பத்தி செய்யறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39% சுருக்கமடைது. சுருக்கமடைச்சா கண்டிப்பா இது உண்மைதான். இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட், இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள் நம்மளுடைய நார்மல் லைஃப் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு சின்ன சோப்பு கூட கிடைக்காம இருந்தது. ஒரு ஏப்ரல் மேல தான் ஓரளவுக்கு நார்மலா இருந்தது. எல்லா பொருட்களும் கடையில ஸ்டாக் இருந்த பொருட்கள் தான் அப்படியே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜூன், ஜூலை அந்த மாதிரி மந்த்லாம் போகும்போது, ஏன்னா சோப்பு அதிகமா உருவாக்குற கம்பெனி வந்து ஐடிசி அப்படிங்கிற ஒரு டாடா இண்டஸ்ட்ரியில இருந்தா வருது. அப்போ அங்க இருந்து மும்பைல இருந்து ப்ராடக்ட் எதுவுமே வராதனால கிட்டத்தட்ட சோப்புக்கு சாதாரண சோப்பு தான், ஆனா அதுக்குரிய தட்டுப்பாடு அதிகமா இருந்தது. இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்டோட தட்டுப்பாடு அதிகமா இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? உற்பத்தி துறையில கிட்டத்தட்ட 39% சுருக்கமடைஞ்சிருக்குது. வேலை ஆட்களே இல்லை, இண்டஸ்ட்ரி எதுவுமே ஓபன் பண்ணல. அதுதான் இங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், வேளாண்மை, வனவியல், மீன்வளத்துறையில் சுமார் 10% சுருக்கம். அப்படிலாம் கிடையாது. ஓகே, கோவிட் லாக்டவுன்ல பாதிக்கப்படாத துறை அப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த பிரைமரி செக்டர் தான். வேளாண்மை, வனவியல், மீன்கள் உற்பத்தி. அடுத்து பாருங்க, வர்த்தகம், தங்கும் விடுதி, உணவகம், போக்குவரத்து துறைகள் சுமார் 5% சுருக்கம். இதெல்லாம் 5% கிடையாது, ரொம்ப அதிகமான சுருக்கம். ஏன்னா எந்த விதமான ட்ரேட் நடக்கிற கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசங்களாக எந்த தங்கும் விடுதி, உணவகம், போக்குவரத்து துறை எதுவுமே செயல்படல. அதனால அது 5% சுருக்கம் அடைஞ்சிருக்குமா? கிடையாது. அதனால ராங் ஸ்டேட்மெண்ட். சியும் டி ராங் ஸ்டேட்மெண்ட், ஏ பி மட்டும் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் ஏ. தேர்ட் क्वेश्चनக்கு ஆப்ஷன் ஏ. फोर्थ क्वेश्चन போலாமா? which is the name of the தமிழ்நாடு ஸ்டேட் பேர்ட்? தமிழ்நாட்டு மாநில பறவையின் பெயர் எது? சிம்பிள் क्वेश्चन தான். அப்போ ஆப்ஷன் பி இருக்கிற மரகத புறா, எமரால்ட் டவ் அப்படிங்கறாங்க. அப்போ மயில் என்னது நமக்கு தெரியும், இந்தியாவுடைய தேசிய பறவையாக அறியப்படுகிறது. இப்போ மரகத புறா அது பாத்துக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு வரையாடுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுடைய பூ செங்காந்தல் மலர், அதெல்லாம் பாத்துக்கோங்க. அதான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படும் பொழுது, when there increase in economic development ஏற்படும் பொழுது சேவை துறையின் பங்கு தேசிய வருமானத்தில் என்னவாக இருக்கும்? அதுதான் கேட்கிறாங்க. தேசிய வருமானம், அதாவது சேவை துறை சர்வீஸ் செக்டர், அதாவது ஐடி, எஜுகேஷன் செக்டர், பேங்கிங், இந்த மாதிரி துறைகள், டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே சேவை துறையில் வருது. இப்போ இந்த சேவை துறையுடைய பங்கு என்னவாக இருக்கும்? அதுதான் கேட்கிறாங்க. அப்போ ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகமாயிட்டே முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டே இருக்கும்போது சேவை துறையோட பங்கு கண்டிப்பா அதிகரிக்கதான் செய்யும். ஓகே, முன்னேற்றம் அடையுது. எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவோட எடுத்துக்கலாம். இந்தியா வந்து ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து ஒரு டெவலப் இல்லாத கண்ட்ரியா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எல்பிஜி 1991 அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதன் விளைவாக என்ன நடந்தது? கிட்டத்தட்ட இந்தியா வந்து ஆவரேஜா 6% அபோவ் ஜிடிபி, எப்பவுமே ஆவரேஜ் சொல்றேன், ஒரு சில நேரத்துல டபுள் டிஜிட் growth தான் நம்ம அட்டைன் பண்ணிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல அதிகமான வளர்ச்சியை ஈட்டுவதன் காரணமாக சேவை துறை தான் நமக்கு இப்பவும் தெரியும். இப்போ நம்மளோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல சேவை துறையோட கான்ட்ரிபியூஷன் தான் கிட்டத்தட்ட அபோவ் 50% மேற்பட்ட கான்ட்ரிபியூஷன் சேவை துறை தான் இருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ அதிகரிக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन. கீழ்கண்ட வாக்கியங்கள் இது கவனி.
கூற்று காரணம் நல்லா பார்த்துக்கணும். கூற்று அதுக்கு காரணம் கரெக்டா விளக்குதா விளக்கலையா அதான் பார்த்துக்கணும். பிராந்திய வளர்ச்சி வேறுபாடுகள் திட்டமிடுதல் மூலம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்றன. என்ன பிராந்திய வளர்ச்சி வேறுபாடு? அப்போ ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. என்னது ரீஜனல்? பிராந்தியனா ரீஜனல் டிஸ்பாரிட்டி. என்ன ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ்? அதான் இன்இக்வாலிட்டி. சிம்பிளா இன்இக்வாலிட்டி சொல்லலாம். ஒரு சில பகுதி மக்கள் வந்து நல்ல வெல்ஃபேரா இருக்கிறாங்க, ஒரு சில பகுதி மக்கள் வந்து ரொம்ப பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறாங்க, எஜுகேஷன் இல்லாம இருக்கிறாங்க, ஹெல்த் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லாம இருக்காங்க. இதுதான் ரீஜனல் பேரிட்டி. எக்ஸாம்பிள் அர்பன் பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே ஹெல்த் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்குது. அதே கிராமங்கள் எடுத்தீங்கன்னா ஹெல்த் ஃபெசிலிட்டி இல்லாம இருக்குது, எஜுகேஷன் கம்மியா இருக்குது. இந்த மாதிரி தான் சொல்றாங்க ரீஜனல் டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறாங்க. இப்போ ரீஜனல் டிஸ்பாரிட்டியை திட்டமிடுதல் மூலம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. அப்படியா? ஆமா, கரெக்ட் தான். கண்டிப்பா ரீஜனல் டிஸ்பாரிட்டி நம்ம குறைப்பதற்கான ஒரே விஷயம் என்னதுதான்? திட்டமிடுதல், பிளானிங் தான். பக்காவா ஒரு சில விஷயங்களை கரெக்டான ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமாக ரீஜனல் டிஸ்பாரிட்டி பிராந்திய வளர்ச்சி குறைபாடுகளை நம்ம தவிர்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், குறைந்து கொண்டே வருகிறது, உண்மைதான். இந்திய வேளாண் தொழில்நுட்பம் அளவு பொதுவானது, ஆனால் வளமை பொதுவானது அல்ல. இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? இதுக்குரிய விளக்கமும் இல்லை. அது முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இந்திய வேளாண் தொழில்நுட்பம் அதாவது அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அளவு பொதுவானது, ஆனால் வளமை பொதுவானது அல்ல அப்படின்ற மாதிரி ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி ஏ சரி, ஆனால் பி ஆர் வந்து தவறு. ரீசன் தப்பு. ரெண்டுக்கும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சம்பந்தம் இல்லை, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் விளக்கமும் இல்லை. நெக்ஸ்ட் 2009ஆம் ஆண்டில் இந்தியாவில் வறுமையை மதிப்பீடு செய்யும் நெறிமுறையை ஆய்வு செய்யும் குழு இவரது தலைமையில் அமைக்கப்பட்டது. கமிட்டி. கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது கமிட்டி சம்பந்தமான கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்போ 2009 வறுமையை ஆய்வு செய்வதற்காக என்ன கமிட்டி போடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோட தலைமையில? எஸ்.டி. டெண்டுல்கர். அவ்வளவுதான். எஸ்.டி. டெண்டுல்கர். என்ன கமிட்டி? வறுமை ஆய்வு செய்வதற்காக. நமக்கு தெரியும் யார் இவர் அப்படி பாத்தீங்கன்னா இவர் வந்து பிளானிங் கமிஷன்ல ஒரு மெம்பரா இருந்தவர், எஸ்.டி. டெண்டுல்கர் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னது? எதற்காக இந்த வறுமையை ஆய்வு செய்வதற்கான குழு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வறுமையை வந்து எதன் அடிப்படையில ஆய்வு செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் ஒரு சில வருடங்கள் என்ன பண்ணாங்கன்னா வருமானத்தின் அடிப்படையில், அதாவது ஒரு நாளின் தேவையின் அடிப்படையில், இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய் தேவைப்படுகிறதோ அதன் அடிப்படையில ஒரு மனுஷன் வந்து பிலோ பாவர்ட்டி லைனா அபோவ் பாவர்ட்டி லைனா அப்படின்னு டிட்டர்மைன் பண்றாங்க. அப்போ உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 27 ரூபாய் ஒரு நாளைக்கு ரூரல் ஏரியாவில் கிராமப்புறங்கள்ல 27 ரூபாய் எவனிடம் இல்லையோ, எதை விட ஒரு கிடைக்கலையோ அவனை தான் நம்ம என்ன சொல்றோம்? பிலோ பாவர்ட்டி லைன். இப்போ 27 ரூபாய் கிடைச்சிட்டுனாலோ அல்லது அதற்கு மேல ஒரு நாளைக்கு அவனுடைய வருமானம் இருக்குதுன்னா அவன் பிலோ பாவர்ட்டி லைன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவர்ட்டி லைனை வந்து டிட்டர்மைன் பண்றாங்க. இப்போ 27 ரூபாய்ங்கிறது வந்து நம்ம இப்போதைக்கு இப்ப கணக்கிடும் போது 27 ரூபாய் வச்சு ஒருவேளை சாப்பிட கூட சாப்பிட முடியாது, அது வேற கருத்து. இது வந்து ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு, ஒரு 15 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சில விஷயம். இதனால நிறைய அரசியல் கட்சியும் நிறைய வந்து எதிர்ப்பையும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப 27 ரூபாய்ங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி மொபைல் போனோ நல்ல மாடர்னான ட்ரெஸ்ஸோ காரோ பைக்கோ பெட்ரோலோ இந்த மாதிரி விஷயங்களை கணக்கிட்டு வந்து 27 ரூபாய் கணக்கிட மாட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு தேவையான எசென்சியல் நீட், உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூணையும் கணக்கிட்டு தான் இந்த 27 ரூபாய் போட்டிருக்காங்க. தவிர நம்ம யூஸ் பண்ற ஆடம்பரமான மொபைல்ஸ், கேஜெட்ஸ், அதுக்கப்புறம் வாட்சஸ் இதெல்லாம் கணக்கிட போறது கிடையாது. இது வந்து ஒரு பேசிக் நீட். அதன் அடிப்படையில் தான் பாவர்ட்டி லைன் அபோவ் பாவர்ட்டி லைன் தான். ஓகேங்களா? இப்பெல்லாம் அந்த கணக்கீடு முறையை மாத்திட்டாங்க. இப்பெல்லாம் ரூபாய் வச்சு கணக்கீடு கிடையாது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கலோரி தேவைப்படுகிறது, உணவாக எவ்வளவு கலோரி எடுத்துக்கொள்றானோ அதன் அடிப்படையில். ஏன்னா ஏகப்பட்ட நியூட்ரிஷன் சம்பாதிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எத்தனை கொஸ்டின்? 8th கொஸ்டின். 8th கொஸ்டினை பொறுத்த கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. புதிய பொருளாதார கொள்கைப்படி உலகமயமாதல் வளர்ச்சிக்கான ஒரு கருவியாக, அதாவது உலகமயமாதல் வளர்ச்சிக்கான ஒரு கருவியாக கருதப்படுகிறது. கண்டிப்பா உண்மைதான். புதிய பொருளாதார கொள்கைனா நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறாங்க. நியூ எக்கனாமிக் பாலிசி எப்ப கொண்டு வந்துறாங்க? அதுதான் என்ன சொல்றாங்க? எல்பிஜி அப்படிங்கிறாங்க. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், என்னது தாராளமயமாக்கல். இந்த 3 கொள்கையின் அடிப்படையில் தான் எனது இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. அப்போ புதிய பொருளாதார கொள்கையின்படி உலகமயமாதல் வளர்ச்சிக்கான ஒரு கருவியாக கருது. கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் 100% ரைட் தான். என்ன வளர்ச்சிக்கான ஒரு கருவி? கண்டிப்பா நம்ம வந்து இந்த பாலிசி அனௌன்ஸ் பண்ணதன் ஒரு காரணமாக தான் நம்ம இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்.
டெக்னாலஜி, இந்தியாவுடைய ஸ்பேஸ் டெக்னாலஜி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வளர்ச்சி அடைவதற்கு மிக முக்கியமான காரணம் மன்மோகன் சிங் கொண்டு வந்து எல்பிஜி தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இது வந்து கண்டிப்பா ஒரு கருவியா செயல்பட்டு இருக்குது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. காரணம் உலகமயமாதல் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்புக்கான செலவை அதிகரிக்கிறது. பாருங்க, உலகமயமாதல் வந்து போக்குவரத்து டிரான்ஸ்போர்டேஷன் அப்புறம் கம்யூனிகேஷனுக்குரிய செலவை வந்து அதிகப்படுத்திருக்கலாம். இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். அதிகப்படுத்துறதுல கண்டிப்பா குறைச்சிருக்கிறது. ஒரு காலத்துல நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதோடைய டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், அதோட டைம் டியூரேஷன், அதோடைய காஸ்ட், அதாவது அதுக்கப்புறம் என்னது தொலைத்தொடர்பு, அதாவது ஒரு விஷயத்தை இங்கிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கோ இன்னொரு இடத்துக்கோ கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நிறைய மணியும் செலவாகும், அதே நேரத்தில் நிறைய டைமும் செலவாகும். அந்த இதெல்லாம் வந்து உலகமயமாக்கல் தான் கட்டுப்படுது. சிம்பிள் எக்ஸாம்பிள், மொபைல் போன், நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ஸ், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எல்லாமே உலகமயமாக்கல் என்கிற ஒரு டாபிக் தான் வருது. எல்லாமே குளோபலைசேஷன் ஆனதுனால தான் நம்ம அந்நிய நாட்டு மொபைல்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஏகப்பட்ட கேட்ஜெட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ ஆப்ஷன் சி, சரி ஆப்ஷன் சி இது. ஆப்ஷன் ஏ சரிங்களா? இது இல்லை ஆப்ஷன், அதாவது ஏ சரியானது, ஆனால் ஆர் வந்து தவறானது. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாரு. வளர்ச்சி குன்றிய நாடுகளில் வெளிநாட்டு நிதியானது கீழ்காணும் இடைவெளிகளை நிரப்ப செய்கிறது. அதாவது வளர்ச்சி குன்றிய நாடுகள், அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படிங்கிறாங்க. யார் இந்த வளர்ச்சி குன்றிய நாடுகள்? இந்தியாலாம் வளர்ச்சி குன்றிய நாடு சொல்லலாமா? சொல்லவே கூடாது. இந்தியாலாம் வளரும் நாடு, வளர்கின்ற நாடு அப்படிதான் சொல்லலாம். அப்போ வளர்ச்சி குன்றிய நாடுனா எதை சொல்லலாம்? எக்ஸாம்பிள், ரொம்ப பாவப்பட்ட கண்ட்ரியா இருக்கும்ல, எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்காஸ், இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஏகப்பட்ட சின்ன சின்ன கண்ட்ரிஸ் ஆப்பிரிக்கால கிட்டத்தட்ட 50 கண்ட்ரிஸ் இருக்குது. அதுல சின்ன சின்ன கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப புவர் கண்ட்ரிஸா இருக்கும். அவங்க தான் மெதுவா வளர்ந்துட்டு இருப்பாங்க. வளர்ச்சி குன்றி, வளர்ச்சியே இருக்காது, எஜுகேஷன் இருக்காது, ஹெல்த் ஃபெசிலிட்டி எதுவுமே இருக்காது. இப்போ வளர்ச்சி குன்றி நாடுகள் கீழ்காணும் இடைவெளியை குறைக்க செய்வது எது? நிரப்ப செய்கிறது. ஃபர்ஸ்ட் சேமிப்பு இடைவெளி. ஆமா, சேமிப்பு இடைவெளியை வந்து நிரப்ப செய்கிறது. வெளிநாட்டு நிதி வந்து கண்டிப்பா சேமிப்பு. அதுக்கப்புறம் அந்நிய செலவாணி இடைவெளி. என்ன அந்நிய செலவாணி? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படிங்கிறாங்க. அந்நிய செலவாணினா ஒரு பொருட்களை இன்னொரு பொருள், ஒரு வெளிநாட்டு பொருட்களை டாலரா வச்சு வாங்குறது தான் அந்நிய செலவாணி அப்படிங்கிறாங்க. தொழில்நுட்ப நிர்வாக இடைவெளி. ஆமா, இதுவும் கரெக்ட் தான். இயற்கை வள இடைவெளி. இப்ப இயற்கை வள இடைவெளியை கண்டிப்பா வெளிநாட்டு நிதியை வச்சு நம்ம சரி செய்ய முடியும். எக்ஸாம்பிள், ஆப்பிரிக்காவுக்கு நம்ம அதிகமான பணம் கொடுக்குறோம். வெளிநாட்டு நிதியை பணம் கொடுப்பதனால சேமிப்பு இடைவெளியை, சேமிப்புல இருக்கிற ஒரு கேப்பை வந்து சரி செய்யலாம். அந்நிய செலவாணியில் இருக்கிற கேப்பை சரி செஞ்சிடலாம் நம்ம டாலர் கொடுத்து. தொழில்நுட்ப நிர்வாக வசதி, டெக்னாலஜி நம்ம கொடுக்குறோம், அதை கூட சரி செஞ்சிடலாம். ஆனா இயற்கை வளத்தை வந்து நம்மளால அவங்க கண்டிப்பா உருவாக்க முடியுமா? நம்ம போய் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ ஆப்ஷன் வந்து 1, 2, 3 தான் கரெக்ட். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் டங்கல் ப்ரொபோசல் அப்படிங்கிறாங்க. என்ன டங்கல் திட்டம்? டங்கல் திட்டம் அல்லது டங்கல் முன்னெடுப்பு அப்படிங்கிறாங்க. டங்கல் முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? இப்ப எதனோட தொடர்புடையதுனா இது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்நிய நாட்டு உலகத்தில் இருக்கிற நிறுவனங்கள், ஒவ்வொரு துறை சார்ந்த நிறுவனங்கள். இப்ப எக்ஸாம்பிள் இது தெரியும், நம்ம யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ஐநா சபைன்னு சொல்றோமா, உலக நாடுகளுக்கு எல்லாம் ஒரு கருத்தாக இருக்குது. IMF, அடுத்து IBRD உலக வங்கி, அதான் சொல்றாங்க. அப்புறம் கேட். இப்போ இந்த கேட் அந்த அமைப்பு தான் டங்கல் ப்ரொபோசலுக்கு ஒரு தொடர்புடையது. இப்போ என்ன இந்த கேட் அப்படின்னா, நம்ம இந்த கேட்டெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா அந்த நிறுவனத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ வந்திருக்க நிறுவனம் தான் WTO. கண்டிப்பா இதை கேள்விப்பட்டிருக்கோம். என்னது? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு. அப்போ உலக வர்த்தக அமைப்பு வந்து இதுக்கு முன்னாடி என்ன பெயர்ல அழைக்கப்பட்டது? கேட். அப்போ இந்த காட் திட்டம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த காட் வந்து டங்கல் ப்ரொபோசலோட தொடர்புடையது. ஓகேவா? இது ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन. இதே மாதிரி இன்னொரு ப்ரீவியஸ் क्वेश्चन வந்திருக்கு. என்ன அப்படின்னா, உலக வர்த்தக அமைப்பு WTO என்கிற அமைப்பு இதற்கு முன்பு எந்த அமைப்போட தொடர்புடையது? அதாவது கேட். இந்த கேட் தான் என்ன ஆயிடுச்சு? WTO. இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் क्वेश्चन தான். ஒன் ஆஃப் த பேசிக் क्वेश्चन தான். ஒன் டைம் நீங்க படிச்சிருந்தீங்கனாலே எனக்கு ஞாபகம் மாதிரி ஒரு क्वेश्चन. ஓகே, அடுத்து பாருங்க, முக்கியமானது. இது பாத்தீங்கன்னா புதுசா அப்டேட்டட் சிலபஸ்ல இதெல்லாம் வந்து இடம்பெறல. ஆனாலுமே இது நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்போ என்னதான் இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எக்கனாமிஸ்டோடைய, அதாவது பொருளாதார
லியோனல் ராபின்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன அவர் என்ன இலக்கணத்தை சொன்னார். அதுக்கப்புறம் ஆடம் ஸ்மித் அவர் என்ன இலக்கணத்தை சொல்லியிருக்காரு. அப்புறம் அல்ஃபிரட் மார்ஷல் அவர் என்ன இலக்கணம் சொன்னாரு. சாம்வேல்சன் இவங்க எல்லாம் என்ன இலக்கணம் சொன்னாங்க. இப்போ இதுல சிம்பிளா நம்ம ஆடம் ஸ்மித், இப்போ ஆடம் ஸ்மித்னா நமக்கு தெரியும் அவர் தான் என்னது எக்கனாமிக்ஸோடைய ஃபாதர் அப்படிங்கிறோம், பொருளாதாரத்தோட தந்தை. இப்போ ஆடம் ஸ்மித் என்ன சொன்னாரு அதை வச்சு நம்ம ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஆடம் ஸ்மித்னால எதுதான் செல்வ இலக்கணம் நமக்கு தெரியும், அவருடைய புக்கு கூட இருக்குது. அதன் அடிப்படையில் அவர் என்ன இலக்கணத்தை தான் ப்ரொபோன் பண்றாரு, செல்வ இலக்கணத்தை ப்ரொபோன் பண்றாரு. அடுத்து பாருங்க, அப்போ ஆப்ஷன்ல பாருங்க பிக்கு 1 இருக்குது. அப்போ பிக்கு 1 இருக்குது, ரெண்டே ஆப்ஷன் தான். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பா வராது நமக்கு தெரியும். அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல கேம், இந்த ரெண்டு ஆப்ஷன் என்ன இருக்க போகுது அப்போ பார்க்கலாமா. மீதி ஏதாவது ஒரு ஆப்ஷன் சொன்னீங்கன்னா முடிஞ்சது. அப்போ லியோனல் ராபின்சன் அவர் என்ன இலக்கணம் சொல்றாருன்னா பற்றாக்குறை இலக்கணம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர் என்ன சொல்றாருன்னா பொருளாதார நல இலக்கணம். அடுத்து சாம்வேல்சன் என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, ஆமா சாம்வேல்சன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இலக்கணம். அப்போ ஆப்ஷன் வந்து பி, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதுல சிம்பிளானது ஆடம் ஸ்மித் என்ன இலக்கணத்தை ப்ரொபோன் பண்றாரு, செல்வ இலக்கணம். லியோனல் ராபின்சன் வந்தாலே அவரு பற்றாக்குறையை பத்தி தான் பேசுறாரு, ஸ்கார்சிட்டி அப்படிங்கிறாங்க, பற்றாக்குறை இலக்கணத்தை பத்தி தான் பேசுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ரங்கராஜன் கமிட்டி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் ஃபார். இப்போ ரங்கராஜன் கமிட்டி எதுக்காக அமைக்கப்பட்டது. இப்போ ரங்கராஜன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நிறைய எக்கனாமிக்ஸ் பாருங்க, இது கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இது என்னது இரண்டாவதா ஒரு கமிட்டியா வருது, இரண்டாவது கமிட்டியாக வருது. அப்போ ரங்கராஜன் கமிட்டி எதுக்காக அமைக்கப்படுகிறதுனா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ், பொதுத்துறையின் நிறுவனங்களின் பங்கு விலக்கு தொடர்பாக. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது கமிட்டி பாத்தீங்கன்னா எஸ்டி டெண்டுல்கர் கமிட்டி, அது எதுக்காக வறுமை கணக்கிடுவதற்காக. இவர் ரங்கராஜன் கமிட்டி இது எதுக்காக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். என்ன டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்ல என்ன சொல்றாங்க, பங்கு விலக்கு அல்லது பிரைவேடைசேஷன் இப்படியே சொல்லுவாங்க. அப்போ கவர்மெண்ட் ஒரு சில நிறுவனங்கள்ல பங்கு வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ எல்ஐசி எடுத்துக்கோம். எல்ஐசி ரீசெண்டாக வந்து என்ன செஞ்சாங்க, பிரைவேடைசேஷன் பண்ணாங்க. இப்போ எல்ஐசியில் கிட்டத்தட்ட 100% பங்கு வச்சிருந்தாங்க. யாரு, கவர்மெண்டே, சென்ட்ரல் கவர்மெண்டே பங்கு வச்சிருந்தாங்க. அப்போ அந்த பங்கை வந்து விற்கிறாங்க, ஐபிஓ மூலமா விற்கிறாங்க. அப்போ அந்த பங்குகளை விற்பதுதான் நம்ம என்ன சொல்றாங்க, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ ரங்கராஜன் கமிட்டி எதற்காக, பொதுத்துறை நிறுவனங்கள் பங்கு விலக்கு தொடர்பாக. நெக்ஸ்ட் மக்களாட்சி. மக்களாட்சியினுடைய உண்மையான தத்துவம் அதன் ஆட்சி உரிமையை பகிர்ந்து கொள்வதுதான். ஆம், கண்டிப்பா மக்களாட்சியுடைய உண்மை, டெமோக்ரஸியுடைய உண்மையான ஒரு ரீசன் எதுக்காகனா அவங்களுடைய ஆட்சியை பகிர்ந்து கொள்வது. என்ன ஆட்சியை பகிர்ந்து கொள்வது, அதான் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறாங்க. பகிரப்பட்ட ஒரு பவரா இருக்கணும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், அது சமூக வகுப்புகளிடையே முரண்பாடு ஏற்படாமல் இருக்கவும் உதவுகிறது. கண்டிப்பா டெமோக்ரஸி வந்து ஒரு சமூக இடைவெளியை, சமூகத்தில் இருக்கிற ஏற்படும் முரண்பாடுகளை, அதாவது ஜாதி ரீதியாக மதம் ரீதியாக பிரிவினை ஏற்படுகிறது வந்து குறைக்கிறதுக்காக டெமோக்ரஸி இருக்கு. ஆனா அது வழக்கு தான் செய்யுது, அது வேற விஷயம். ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டெப் கரெக்ட். நிலைத்த அரசியல் தன்மையை உறுதிப்படுத்த நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது. கண்டிப்பா டெமோக்ரஸிங்கிறது வந்து ஒரு நிலைத்த வளர்ச்சி, அதாவது அரசியல் சார்ந்த ஒரு நிலைத்த வளர்ச்சியை கண்டிப்பா இது நிலைப்படுத்ததான் இருக்குது. அப்போ அந்த 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். டெமோக்ரஸி தான் இந்தியாவில் ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு, என்ன சொல்றது, நம்ம பாலிட்டியில படிக்கும்போது டெமோக்ரஸி வந்து நம்ம ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் படிச்சிருந்தாலும் மற்ற கண்ட்ரிகள், டெமோக்ரஸி கண்ட்ரிகளையும் மற்ற கண்ட்ரிகளையும் கம்பேர் பண்றதை விட டெமோக்ரஸி ஓரளவுக்கு ஸ்டேபிள், நிலையான அமைச்சகம், நிலையான அரசு அப்படிங்கிறாங்க. அடுத்து எண்ணற்ற வகை இனங்கள் இங்கு வசிப்பதால் வி.ஏ. ஸ்மித் வி.ஏ. ஸ்மித் என்பவர் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படிங்கிறாங்க. ஆமா கரெக்ட் தான். இந்தியாவில ஏகப்பட்ட ரேஸ் மக்கள் இருக்கிறாங்க. என்னது இனங்கள், நிறைய இனங்கள், திராவிட இனம், ஆரிய இனம், ஆஸ்திரேலிய இனம், மங்கோலியர்கள் இனம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வகையான இனங்கள், கலப்பு இனங்கள், ஏகப்பட்ட இனங்கள் இருக்குது. அதனால இந்தியாவை என்ன சொல்றாங்க, வி.ஏ. ஸ்மித் அப்பவே சொல்றாரு இந்தியாவே ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி தமிழ்ல நம்ம படிச்சிருப்போம், மொழிகளின் காட்சி சாலை என்று இந்தியாவே சொல்றாங்க. அது யார் சொன்னது, அகத்தியலிங்கம் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்தியா ஏராளமான மாறுபட்ட தன்மைகளை உள்ளடக்கிய நாடு என்றும் அனைவராலும் அறியப்பட்டுள்ளது. ஏனெனில் இங்கு எண்ணற்ற வகை இன மக்கள் வசிக்கின்றனர். ஆமா, எண்ணற்ற இன மக்கள் வசிக்கிறதுனாலதான் நம்ம இதை அப்படி சொல்றோம். ஓகேங்களா. அதனால 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி இரண்டும் சரி. அடுத்து 15 क्वेश्चन பாருங்க. நெட் நேஷனல் இன்கம், அதாவது நிகர நாட்டு உற்பத்தி. நெட் டொமஸ்டிக் இன்கம் கிடையாது, நிகர நாட்டு உற்பத்தி தான்.
உள்நாட்டு கிடையாது, வெறும் நாட்டு உற்பத்தியில் சேர்ந்து கொள்ளாதது எது? அப்போ நெட் நேஷனல் இன்கம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்தியாவுடைய உண்மையான வருமானம் அப்படிங்கிற, உண்மை வருமானம் கிடையாது, உண்மையான வருமானம். கரெக்டா நம்ம நேஷனல் இன்கம் நம்ம எங்கெல்லாம் சொல்றோமோ அந்த இடத்துல தான் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், ஜிடிபியோ ஜிஎன்பியோ என்என்பியோ தான் யூஸ் பண்ண மாட்டோம். சரி, என்என்ஐ தான் யூஸ் பண்றோம். அப்போ இது வந்து மறைமுக உற்பத்தி வரிகளை சேர்த்துக்கொள்ளாதா? கிடையாது, கண்டிப்பா சேர்த்துக்கொள்ளும். கம்பெனி வருவாயை சேர்த்துக்கொள்ளும், தேய்மான செலவாயை சேர்த்துக்கொள்ளும். கடைசி பாருங்க இடையீட்டு பொருட்கள், இந்த இடையீட்டு பொருட்களை தான் சேர்த்துக்கொள்ளாது. ஏன் இடையீட்டு பொருட்களை இன்டர்மீடியட் குட்ஸ் சேர்த்துக்கொள்ளாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்மீடியட் குட்ஸ்ங்கிறது வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு டூல், அவ்வளவுதான். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு டூலா தான் பயன்படுது. எக்ஸாம்பிள், ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ஒரு டயர் அப்படிங்கிறது ஒரு இன்டர்மீடியட் குட்ஸ் தான். ஒரு கிளாஸ் கண்ணாடி என்பது ஒரு இன்டர்மீடியட் குட்ஸ் தான். அது ஒரு ஃபினிஷ்டு குட்ஸா நம்ம பார்க்க முடியாது. இப்போ அதே மாதிரி தான் சின்னதா ஏதாவது ப்ராடக்ட், இப்போ மொபைல் ஃபோன் எடுத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் தான் ஒரு ஃபுல் ஃபினிஷ்டு குட்ஸ். அதுல இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸ், கேமரா, இதெல்லாம் வேற ஏதாவது ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்க, டிஸ்பிளே வேற கம்பெனி தயாரிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, இடையீட்டு பொருட்கள், இன்டர்மீடியட் குட்ஸ். அதை வந்து நம்மளுடைய நேஷனல் இன்கம் அந்த இதுக்குள்ள நம்ம சேர்க்க போறது, அதாவது என்னது சேர்க்க போறதே கிடையாது. அதனால என்ன சேர்த்துக் கொள்ளாது. அப்போ இந்த செட்ல நம்ம கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் பார்த்துக்கிறோம். இப்போ இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.